நீதானா சஹானா ஆதாரம் எதற்கும் நீதானா சஹானா பாவையே ஒரு ராகமாய் பார்வையே உந்தன் பாவமாய் வந்தாய் எந்தன் கண் எதிரே நீதான் என்றும் உயிரே ஆன்மாவின் ராகம் நீதானா சஹானா ஆதாரம் எதற்கும் நீதானா சஹானா. ஒவ்வொரு அசைவிலும் தாளம் உண்டு, ஒவ்வொரு நினைவிலும் ராகம் உண்டு. கண்ணை நானும் படம் பிடித்தேன், கனவாய் அங்கே நீ இருந்தாய். கனவுகள் அவையாவும் நனவென வருமா, கவிதைகள் அரங்கேறும் ஒரு வரம் தருமா. காற்றை ஒரு நாள் படம் பிடித்தேன், அந்த காற்றிலும் கூட நீ இருந்தாய். என்னை நானே படம் பிடித்தேன், அதில் நான் இல்லை அங்கே நீ இருந்தாய். அதிசயம் இது போல உலகினில் இனி எதுவோ, அழைத்திடும் இசை நாதம் உன் செவிகளில் விழுமோ. நேற்று நான் உன்னை பார்த்தது நெஞ்சினில் அழியாமல் வாழ்ந்தது. காலத்தால் அது மாறுமா, காதல் நதியாகி போகுமா. பாடினேன் சிந்து பைரவி, தேடினேன் மன நிம்மதி. இந்த நெஞ்சினில் என்னவோ என்னவோ ஒரு ஏக்கம் உள்ளதை சொல்லவோ சொல்லவோ. வந்ததேன் இந்த கேள்விதான், வாழ்க்கையே இசை வேள்விதான். இசையெனும் ஒரு யாகம் எதுவரை இது தொடரும், இசையெனும் ஒரு யாகம் எதுவரை இது தொடரும். சென்னையில் தான் இருக்கீங்களா? எங்க கொழும்பு போயிட்டீங்களோன்னு நினைச்சேன். அப்படியா? சஹானா ஏன் அப்படி பண்ணான்னு தெரியலையே. நான் விசாரிக்கிறேன். ஐயோ, சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ் காஸ்ட். பாவம், அவசர வேலை ஏதாவது உங்களுக்கு இருந்திருக்குமோ என்னவோ. சஹானா, என்னம்மா? ஏண்டி, தனபாலன் சார் பாஸ்போர்ட் எடுத்துட்டு வந்துட்டியா? ஃபோன்ல கம்ப்ளைண்ட் பண்ணாரா? சொன்னாரு, ஃபோன்ல சொன்னாரு. நீங்க ஃபோன் பண்ணீங்களா? கேஷுவலா ஃபோன் பண்ணேன். ஓ, கேஷுவலா? கேஷுவலா. ஊருக்கு போறேன்னு சொன்னாரு. கல்யாணம் வரைக்கும் அவர் இருக்கணுமா வேண்டாமா? அதான் பாஸ்போர்ட் எடுத்துட்டு வந்துட்டேன். தப்பாமா? பாஸ்போர்ட் எடுத்துட்டு வந்தது தப்பான்னு கேட்டேன். இல்ல இல்ல, தப்பு இல்ல. தட்ஸ் இட். இல்ல, அவர் ஹோட்டல் வரைக்கும் போய் உன் கல்யாண செய்தியை சொல்ல போன எனக்கு கல்யாணம் வரைக்கும் இருந்துட்டு போங்கன்னு சொல்ல தெரியல பாரு. அதுக்கெல்லாம் ஒரு அனுபவம் வேணுமா? என்ன மாதிரி?
ஆ கண் இரு திங்கள் நோக்கும் கண் இரு திங்கள் நோக்கும் கதிரவன் வெம்மை தாக்கும் கண் இரு திங்கள் நோக்கும் கதிரவன் வெம்மை தாக்கும் புண்ணிய நதிகளோடும் புண்ணிய நதிகள் ஓடும் நுரை பூத்திடும் கடலினை சேரும் நீரினில் பேதம் ஏனோ மாநில நீரினில் பேதம் ஏனோ மாநில நீரினில் பேதம் ஏனோ மழை தரும் கொடையினை மறுப்பவர் எவரோ மழை தரும் கொடையினை மறுப்பவர் எவரோ நதிகளின் விரல்கள் கோர்த்து நானிலம் செழிக்கச் செய்வோம் நதிகளின் விரல்கள் கோர்த்து நானிலம் செழிக்கச் செய்வோம் எது வரும் எனினும் எல்லாம் பொதுவில் வைப்போம் எது வரும் எனினும் எல்லாம் பொதுவில் வைப்போம் துன்பம் துயர் தூயத்தேன் போல் இன்பம் துன்பம் துயர் தூயத்தேன் போல் இன்பம் எது வரும் எனினும் எல்லாம் பொதுவில் வைப்போம் எமது பாரதம் இது என்பதை எமது பாரதம் இது என்பதை நினைவில் வைப்போம் எமது பாரதம் இது என்பதை நினைவில் வைப்போம் வாங்க 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 பலே சாஸ்திரிய சங்கீதத்துல தண்ணி பிரச்சனையா சிந்து ரொம்ப ரொம்ப அற்புதமா பாடிட்டேன் உட்கார் 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 பாட்டுக்குள்ள நான் நிறைய சங்கதியை வச்சு பாடுறேன் ஆனா நீ பெரிய சங்கதியே பாட்டுக்குள்ள வச்சு பாடுறிய தண்ணி பிரச்சனைய கர்நாடக சங்கீதத்துல பாட முடியுமா இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டு தண்ணி பிரச்சனைய சங்கீதத்துல தான் சொல்லணும் கர்நாடக சங்கீதத்துல தான் சொல்லணும் இசை ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்த தலைமுறையோட தவிப்ப இசை சொல்லணும்னு அடிக்கடி சொல்லுவார் தனபாலன். கர்நாடக இசையில தலைமுறையோட தவிப்பை எப்படி சொல்றதுன்னு யோசிச்சு பார்த்தேன். ஏன் சொல்லக்கூடாதுன்னு தோணுச்சு. அதான் ஒரு விருத்தமா பாடினேன். அற்புதமான சாகித்யமா. மழை தரும் கொடையினை மறுப்பவர் எவரோ
என்ன ஆழமான வரிகள். யாரு எழுதினது? தனபால்னா? இல்ல, நானே எழுதினது. கவிதையெல்லாம் எழுதுறியா? சங்கீதம் தெரிஞ்சவங்களுக்கு சாகித்யம் எழுதுறது சுலபம் தானே. யூ ரைட். பாபநாசன், சிவன் இவங்கெல்லாம் அப்படித்தானே? தனபாலன் பாடுற கசல் பாட்டுக்கெல்லாம் சாகித்யம் அவரே தான் எழுதுவாரு. அதை கேட்டு கேட்டு ஒரு இன்ஸ்பிரேஷன் ட்ரை பண்ணேன், எழுத வந்துச்சு. என்னுடைய வேலையை நீ சுலபமாக்கிட்ட. என்ன? நான் இங்க பேச வந்ததே தனபாலனை பத்தி தான். தனபாலன் உங்களையும் பாதிச்சிட்டாரா? கடவுள் சில பேர் அப்படியே மழை தண்ணி மாதிரி பாதுகாத்து வச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் தனபாலன். இந்த பாதுகாப்பு எதுக்காக, யாருக்காக? வேண்டாம் பாலா, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது. எதுவும் சொல்ல வேண்டாம். எனக்குள்ள இருக்கிற தீர்மானங்களை என்னால மாத்திக்க முடியல. ஏன்னு எனக்கு காரணம் சொல்ல தெரியல. இதுவே என் பலகீனம், என் பலமும் அதுவேதான். மிச்சம் இருக்கிற காலத்தையும் நான் இப்படியே கழிச்சிடலான்னு உறுதியா நம்புறேன். ஏன் இப்படி பெயின்ஃபுல்லா கழிக்கணும் தான் நான் கேட்கிறேன். இது ஒரு விதி அல்லது ஒரு வாழ்க்கை முறை அல்லது ஒரு நேர்த்திக்கடன், எப்படி வேணா வச்சுக்கலாம். பம்மாத்தன்னு வச்சுக்கலாம். ஐம் சாரி. நான் எமோஷனலா ஆகக்கூடாதுன்னு நினைச்சேன். ஐ couldn't control myself. சிந்து, இப்போ நான் ஏன் ஆங்கிள் இருந்து பேசுறேன். நீ போனப்புறம் உன் நினைவாவே நான் ரொம்ப பாதிக்கப்பட்டேன். உனக்கு பிராயச்சித்தை செய்யணும்ட்டு ஒவ்வொரு மாசமும் 2வது சனிக்கிழமை அங்க பிரதர்ஷனை செஞ்சு என் உடம்ப வருத்திக்கிட்டேன். எங்கேயாவது எப்படியாவது உன்னை பாத்திர மாட்டோமாங்கிற ஏக்கம். நீ போனப்புறம் நான் நினைச்சேன் என் வாழ்க்கை அப்படியே சூன்யமாக போகுது, எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு தான் நினைச்சேன். ஆனா அந்த மாதிரி ஒன்றும் நடக்கலையே. அதுக்கப்புறம் தான் எனக்கு ராசி பிறந்தா. அவளை நாங்கள் வளர்த்தோம், கட்டி கொடுத்தோம், பறி கொடுத்தோம், எல்லாமே நடந்துருச்சே. டைம் இருக்கே, டைம் இட் இஸ் அ வெரி பிட்டிலெஸ் ஹீலர். இரக்கமே இல்லாத ஒரு வைத்தியன் அது. வாழ்க்கையில் அது பாட்டுக்கு பிறப்பு, இறப்பு, சந்தோஷம், துக்கம் நடந்துக்கிட்டே வருது இல்லையா? நான் உன்னை மறக்கல, அதே சமயம் என் வாழ்க்கையை நான் தொலைக்கல. இப்ப நீ பைரவியை கேட்டீன்னா நான் ஒரு நல்ல ஹஸ்பண்ட் தான் சொல்லுவா. ஏன்னா என்னுடைய வலிகளை, அவ சந்தோஷத்துக்கு முட்டுக்கட்டைகளை நான் நிறுத்தினதே இல்லை. பாருமா, சமூகத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு நல்ல இசைக்கலைஞர், பைரவியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல கணவன், சூர்யாவுக்கு ஒரு நல்ல தகப்பன். ஆனா நான் ஒரு நல்ல மனிதனா? இல்லையே, இல்லை இல்லை. என்ன ஒரு நல்ல மனுஷனாக்க வேண்டிய பொறுப்பு சிந்து உங்க கையில தான் இருக்கு. பாலா, என்னை இப்படியே விட்டுருங்களேன், நான் இப்படியே இருந்துடுறேன். எதுக்கு எதுக்கு? நீ என்ன ஆண்டாளா? இல்ல நான் தான் என்ன கடவுளா? கட்டின தாலிக்கே நேர்மை இல்லாதவங்க நிறைய பேர் இந்த உலகத்தில் இருக்கும்போது வெறும் ஞாபகங்களுக்காக வாழ்க்கையை அழிச்சுக்கிறேன்னு சொல்றியே, அது நியாயம் இல்லை மாதிரி, நியாயம் இல்லை. 15ஆம் தேதி சூர்யாவோட கல்யாணம். அவன் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்.
அதை தவிர எனக்கு வேற எந்த சிந்தனையும் இல்லை. சூர்யா கல்யாணங்கிறது ஓஞ்சி போன விஷயம். என்னைக்கு தட்டை மாத்திக்கிட்டோமோ அன்னைக்கே தீர்மானமாகி முடிஞ்ச விஷயம். That has nothing to do with what I am telling you now. கல்யாணம் முடிஞ்சதும் நான் மறுபடியும் ஸ்ரீலங்கா போயிடுவேன். போ. ஆனா எனக்கு நிம்மதியும் அமைதியும் கொடுத்துட்டு போ. நீங்க தேவையில்லாம என்ன நினைச்சு கவலைப்படுறீங்க. எனக்குள்ள அந்த மாதிரி எந்த எண்ணமோ ஆசையோ இல்லை. வெளிப்படையாவே கேட்கிறேன், தனபாலனை நீ நேசிக்கிறியா? தனபாலனை எனக்கு பிடிக்கும். பிடிக்கும்னா அவரோட இசை, அவரோட பிலாசபி, அவரோட கேரக்டர் எல்லாமே பிடிக்கும். மனசு சோர்ந்து போய் இருந்தப்போ ஆறுதலா இருந்தவர் அவர். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் உனக்கு வாழ்க்கை துணையா வாழ்க்கை பூரா இருக்கணுங்கிறத நான் விரும்புறேன். பாலா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? தனபாலனை சந்திக்கிற வரைக்கும் தினசரி நடக்கிற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு கடிதமா எழுதுற பழக்கம் எனக்கு இருந்தது. அதை உங்களுக்கு போஸ்ட் பண்றது இல்லையே தவிர, அப்படி கடிதம் எழுதுறப்போ என்னமோ உங்க கூடவே இருந்த மாதிரி ஒரு உணர்வு எனக்குள்ள இருந்தது. தனபாலனை சந்திக்கிற வரைக்கும்? ஆமா. ஓ, அதுக்கப்புறம் வாழ்க்கை முறையே மாறிடுச்சு இல்லையா? நீ ஒத்துக்கலைனாலும் அதுதான் உண்மை. டோன்ட் ஆர்கியூ. நான் தான் பாக்குறேனே, தனபாலன் உன்னை நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காருமா. உன்னுடைய நட, பாவனை, பாடி லாங்குவேஜ், மாடுலேஷன் எல்லாத்திலும் நான் தனபாலனை பார்க்குறேன். மேபி எனக்கு எனக்கு அவரை பிடிக்குங்கிறதுனால கூட இருக்கலாம். அப்போ அப்படி பிடிச்ச ஒருத்தரை நீ ஏன் வாழ்க்கை துணையா ஏத்துக்க மாட்டேன்ற? என்ன பாலா, நான் தான் ஒரு துறவி ஆயிட்டேனே. என்னால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. நீ துறவின்னா அப்படியே சஹானாவை தத்தெடுத்துக்கணும். ஒன்னே அறியாம உனக்கு ஏதோ ஒண்ணு தேவைப்படுது. சந்தோஷத்தை பகிர்ந்துக்க, பாசத்தை பரிமாறிக்க, உன்னதுன்னு சொல்லிக்க ஒரு உடமை, ஒரு உறவு உனக்கு தேவைப்படுது இல்லையா? அப்புறம் துறவி எல்லாம் சொன்னீங்கன்னா அது வெறும் ஹிப்போக்ரசி தான். இல்ல பாலா, இல்ல, நீங்க சொல்ற மாதிரி இல்ல. என் மனசுக்கு நான் நியாயமா இருக்கணும்னு நினைக்கிறேன். சிந்து, நீயும் நானும் இசையினால ஒருத்தருக்கு ஒருத்தர் கவரப்பட்டோம், ஈர்க்கப்பட்டோம். அப்புறம் ஒரு காலகட்டத்துல இந்த கோட்டை தாண்டி 2 பேரும் இணைஞ்சோம். அது எந்த விதத்துல நியாயம்? கட்டின மனைவி எனக்கு இருந்த போது இப்படி ஒரு சம்பவம் நடந்தது அநியாயம் தானே? அது இயற்கையா நடந்து போச்சு அப்படின்னு அதுக்கு ஒரு சமாதானம் சொல்லி நியாயம் கற்பிச்சா, இப்போ நீ ஒரு துணை தேடிக்கிறதும் நியாயம் தானே இல்லையா? யோசிச்சு சரிமா, நீ இப்படியே பிடிவாதத்தோட இரு. இப்படியே வாழ்க்கையை வீணடிச்சுக்க, அப்படியே மடிச்சு செத்து போ. நானும் இந்த குற்ற உணர்வோடைய வாழ்நாள் பூரா இருந்து நானும். என்ன பாலா, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? வேற இப்படி பேச சொல்ற என்ன? வர நீ இப்படி வாழற வரைக்கும் என்னால ஒரு நிறைவான மனுஷனா வாழ்க்கையை நடத்த முடியாது. You know something. நீ இப்ப சரின்னு சொன்னீங்கன்னா ஒத்துக்கிற நிலைமையில தான் தனபாலன் இருக்கார். அவர் உன் மேல வச்சிருக்கிற நேசத்தை நீ இன்னும் உணரல. இல்ல, நீ உணராதவ மாதிரி நடிக்கிற. என் மனசுல இருக்கிற குற்ற உணர்ச்சிகளை நீ உணரல.
சஹானாக்கு இருக்கிற விருப்பத்தை நீ உணரல. யாருக்காக இந்த வாழ்க்கை? யாருக்காக இந்த இந்த தனிமை? யோசிச்சு பாரு சிந்து. நான் உன்னை கன்வின்ஸ் பண்றதா நினைக்காத, கன்ஃபஸ் பண்றேம்மா. என்னுடைய பழைய பாவங்களுக்கு நான் பிராயச்சித்தமும் மன்னிப்பும் தேடுறேன். இப்போ நீ அதை எனக்கு தர மறுத்தீன்னா நான் என்னை தண்டிச்சுக்கிறத தவிர வேற வழி எனக்கு தெரியல. சரி, மறுபடியும் நான் நோன்பு அங்க பிரதர்ஷனம் இறங்கிட வேண்டியதுதான். இன்னைக்கு பேசி ஒரு முடிவு எடுத்துலாங்கிற நம்பிக்கையில தான் வந்தேன். ஓகே, நான் வர சிந்து. நான் கிளம்புறேம்மா. பாலா, உங்களை நீங்க வருத்திக்காதீங்க. நீங்க 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 விரும்புற மாதிரி சிந்துவா நான் சிலோன் போவேன். எனக்கு வழி துணையா தனபாலன் வருவார். எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான். இவ்வளவு தூரம் நீ மனசுல நேசிக்கிற அந்த மனுஷனை பத்தி நான் சொல்லி கட்டாயப்படுத்தி உங்ககிட்ட சம்மதம் வாங்க வேண்டியதா போச்சே. அந்த வருத்தம் தான் எனக்கு. சிந்து, ஏன் அழற? வெளிப்படையா சொல்ற தைரியம் எனக்கு இல்ல. I love him. I love him. அதுதான் உண்மை. என்ன எனக்கு இப்போ ரெண்டு விதத்துல சந்தோஷம். God bless you. God bless you. God bless you. All the best. வாசக்தி, முதல்ல கச்சேரி பண்ண போறோன்னு மாமா கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வந்தியா? மேல இருக்காரு, போய் பாரு. நான் மண்டபத்துக்கு வந்துடுறேன். வாசக்தி, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. இரு.
நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். பேரோடையும் புகழோடையும் பெருசா ஓஹோன்னு வரணும் நீ. உங்க ஆசீர்வாதத்தால நான் நல்லா வருவேன் மாமா. ஒரு நிமிஷமா, ஒரு நிமிஷம். இந்த புடவையை கட்டிக்கும். கர்நாடக சங்கீதம் பாடும்போது மங்களகரமா இருக்கணும். இதை கட்டிக்கிட்டு நீ மேடையில உட்காந்தீங்கன்னா கலைவாணியை உருவெடுத்து வந்த மாதிரி இருக்கும். ஏன் கண் கலங்குற? சந்தோஷமா இருக்கேன் மாமா. இந்த கல்யாணத்துல பாடுறது ஒரு குடுப்பனை இல்லையா? குருவோட பையனுக்கு கல்யாணம். அந்த கல்யாணத்துல சிஷ்யோட அரங்கேற்றம். இதுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல மாமா. அதான் கண் கலங்குறேன். சக்தி, உனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லையே? வருத்தமா? என்ன வருத்தம்? சூர்யா உனக்கு கிடைக்கல? இல்ல மாமா, சூர்யா கிடைச்சிருந்தா இவ்வளோ சந்தோஷமா இருந்திருப்பேனான்னு தெரியல. அதை விட பெருசா உங்க சங்கீத வாரிசுங்கிற கௌரவம் கிடைச்சிருக்கே, எனக்கு இதுவே போதும் மாமா. உங்க சிஷ்யா ரொம்ப கம்பீரமா வாழ்ந்துடுவேன் மாமா. நல்லா இருக்கணும் மணி, நல்லா இருக்கணும். அப்ப நான் கிளம்புறேன் மாமா. சாரிம்மா. ஆமாம்மா, மன்னிச்சிருங்கம்மா. சாரிம்மா. இல்லையா, பார்த்து போங்க. என்ன மேடம், என்ன தலையை தேய்ச்சிட்டு வரீங்க? ஒண்ணும் இல்ல, நம்ம முருகன் பார்சல் கொண்டு போகும்போது தலையில இடிச்சுட்டான். ஐயோ, ரொம்ப அடிபட்டுடுச்சா? அப்பனா டாக்டர் கிட்ட போயிட்டு வந்துடலாமா? ஒண்டர்ஃபுல், ரொம்ப நல்லா இருக்கு. அப்பளம் இடித்து பெண் தலையில் காயம் அப்படின்னு நாளைக்கு தந்தி பேப்பர்ல போட்டுடலாம். போய் வேலையை பார். ஊமை அடி சாதாரணமா நினைக்க கூடாது. பிளட் தலையில கிளாட் ஆயிருந்தா அது அப்படியே டிராவல் ஆகி ஹார்ட்டுக்கு போய் ஹார்ட் அட்டாக் வரும். அது அப்படியே பிரெயின்ல நின்றுட்டா பிரெயின் ஹேமரேஜும் வரும். அப்படி ஏதாவது எனக்கு வரணும்னு நீ ஆசைப்படுறியா? உன் ஹஸ்பண்ட் ஏன் உன்னை டைவர்ஸ் பண்ணான்னு இப்பதான் எனக்கு புரியுது. நீங்களும் டைவர்ஸி தானே மேடம்? ஆனா ரெண்டுத்துக்குமே டிஃபரன்ஸ் இருக்கே. என்ன டிஃபரன்ஸ்? உன் புருஷன் உன்னை டைவர்ஸ் பண்ணா, என் புருஷனை நான் டைவர்ஸ் பண்ணேன். அதான் டிஃபரன்ஸ். வேலையை பார்ப்போம். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். மீரா மேடம் ஆஃபீஸில் இருக்காங்களா? இருக்காங்க, ஆனா அவங்கள விசிட்டிங் ஹார்ஸ்ல பார்க்கலாம். விசிட்டிங் ஹார்ஸ்ல பார்க்கறதுக்கு அவங்க என்ன பேஷண்டா? இப்பதான் ஆனாங்க. அப்பள பார்சல்ல இடிச்சுக்கிட்டு தலையில அடி. ஐயோ, அப்படியா? பலமான காயமா? ஊம காயம்தான். எங்க சொன்னா எங்க கேக்குறாங்க. சரி, வா போலாம். இல்ல போகாதீங்க. எங்களை போகாதீங்க சொல்றதுக்கு நீங்க யாரு? நான் உங்க பிஏ. நீங்க பிஏனா நான் எம்ஏ. ஓகே, இருங்க, நான் இன்டர்காம்ல பேசிட்டு சொல்றேன். ப்ளீஸ் உட்கார் சூர்யா. மேடம், உங்களை பார்க்கறதுக்கு 2 பேர் வந்திருக்காங்க. யாருன்னு சொல்லணும்? தெரிஞ்சவங்கன்னு சொல்லுங்க. தெரிஞ்சவங்களா? ஓகே, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? மேரேஜ் இன்விடேஷன் கொடுக்கணும். மேரேஜ் இன்விடேஷன் கொடுக்கணுமா? கொடுத்துட்டு போக சொல்றாங்க. சஹானா வந்திருக்கேன்னு சொல்லுங்க. வந்திருக்கிறது சஹானாவா? சஹானான்னு யாரும் தெரியாதுன்றாங்க. சூர்யா வந்திருக்கான்னு சொல்லுங்க. கூட சூர்யா வந்திருக்காங்களா? சூர்யான்னு யாரும் தெரியாதுன்றாங்க. நான் சஹானா வந்திருக்கேன் மீராக்கா. ம் ம் வான்னு சொல்றாங்க.
வா சூர்யா. ஆமா இந்த பக்கம் இந்த பக்கம். சாரிம்மா. வழி விடுங்க சார். சாரிம்மா. என்ன மீரா அக்கா? எனக்கு தங்கச்சி யாரும் கிடையாது. ஐ எம் நாட் அக்கா டு எனிபடி. யார் நீங்க? நான் சஹானா. பார்த்தது இல்லையே. நான் சூர்யா. சூர்யாவா? பார்த்ததில்ல. என்ன மீரா அக்கா? எனக்கு அப்படி யாரையும் தெரியாது. இன்டர்காம்ல சொன்னேனே. என்ன அப்பலாம் வேணா ஏதாவது ஆர்டர் கொடுக்கறதுக்கு வந்திருக்கீங்களா? ஹோல்சேலா இல்ல ரீட்டெயிலா? உங்க சௌரியம் எப்படி? நீங்க 2 பேரும் பிரதர் அண்ட் சிஸ்டரா? பிரதர் அண்ட் சிஸ்டரா? நாங்க லவர்ஸ். எங்க காதல் முளைச்சு வேர் விட்டு வளர்ந்து கிளப்பரப்பி காய்ச்சி கனிஞ்சது உங்க கமிக்காரா ரெஸ்டாரண்ட்ல தான். எத்தனை பேர் இப்படி கிளம்பிருக்கீங்க? ரெஸ்டாரண்ட்டுக்கு எத்தனையோ பேர் வராங்க போறாங்க. எத்தனையோ பேர் லவ்வுக்கு பிள்ளையார் சொல்லி அங்கதான் போட்டுக்குவாங்க. சில பேர் இனிய இல்லறத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சுக்குவாங்க. நீங்க தான் இவங்கள இன்டர்காம்ல வர சொன்னீங்களா? அதான் நான் ஒன்னு கேக்குறேன். யார் இவங்கள உள்ள விட்டது? அவங்களே வந்துட்டாங்க. இவங்களை எனக்கு தெரியாது தெரியாதுன்னு சொல்றேன். திருப்பி திருப்பி அவங்களும் அதையே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க வெளில போங்க மேடம். ப்ளீஸ் நீங்க வெளில போங்க. அவங்க ஏன் இப்படி சொல்றாங்கன்னு புரியல. நான் பல தடவை இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன், ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கேன். அவங்களுக்கு ஏதோ ஆயிருக்கணும். இல்லனா எங்களை தெரியாதுன்னு சொல்ல மாட்டாங்க. కరెక్ట్గా அவங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சு. అంతలో ఏమో చిక్కు ఉంది. ఎన్న సిక్కల్ సిక్కల్ కాదండి, ఏమో చిక్కు. ఎందుకండి తెలుగు ఇప్పుడు? என்ன ஆச்சு சொல்லுங்க. பெரிய பார்சலை தூக்கிட்டு போனவன் இவங்க தலையில இடிச்சிட்டான். அங்க பாரு. வாங்க மீரக்கா, டாக்டர் கிட்ட போலாம். டாக்டர் கிட்டயா? எதுக்கு? என்னம்மா உளர்ற? மீரா உங்களை தெரியாதுன்னு சொல்லிட்டா மீரா டாக்டர் கிட்ட போகணுமா? நான் வேணா டாக்டருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லட்டுங்களா மேடம்? யாருக்கு? இவங்களுக்கா? என்னாச்சு இவங்களுக்கு? இவங்க சித்தப்பா எங்க இருக்காரு? ஃபோன் பண்ணி அவரை வர சொல்லுங்களேன். சித்தப்பாவா? யாரு சித்தப்பா? எனக்கு ஏது சித்தப்பா? ஏன்பா இப்படி 2 பேரும் கட்சி கட்டிட்டு வளர்றீங்க? ஐயோ, அவங்க சித்தப்பாவே யாருன்னு கேக்குறாங்க. சின்னத்திரை சிவாஜி மேடம். சிவாஜி தெரியும். சின்னத்திரை சிவாஜி யாரு? மிருதங்கம் குருமூர்த்தி. எங்க அப்பாவுக்கு மிருதங்கம் வாசிப்பாரு. உங்க அப்பா யாரு? ஜேகேபி. ஜேகேபினா என்ன? ஜேகே பாலகணபதி. 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 ஓ, தெரியாது. இந்தாமா பிஏ, உங்க சித்தப்பாக்கு ஃபோன் பண்ணி உடனே வர சொல்லுங்க. எதுக்கு வர போறான் அவன்? சாட்சி சொல்ல வர போறாரு. எதுக்கு சாட்சி? உங்க லவ்வுக்கா? இல்ல, நாங்க கொடுத்த பணத்துக்கு. பணமா? இந்தாமா பிஏ, உங்க சித்தப்பாக்கு ஃபோன் பண்ணி உடனே வர சொல்லுங்க. எதுக்கு வர போறான் அவன்? சாட்சி சொல்ல வர போறாரு. எதுக்கு சாட்சி? உங்க லவ்வுக்கா? இல்ல, நாங்க கொடுத்த பணத்துக்கு. பணமா? இது என்னது புது கதை? எங்க கல்யாணத்துக்காக நாங்க கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்து 1 லட்சம் ரூபாய உங்ககிட்ட கொடுத்து வச்சோம். எனக்கு பணம் கொடுத்தீங்களா? ஆமா, கைமாத்தா கொடுத்தோம். கைமாத்தா? இது என்னது பம்மாத்து? பிசினஸ் ரொட்டேஷனுக்கு வேணும்,
உன்கிட்ட இருக்குமான்னு கேட்டீங்க. இப்போ கல்யாணம் பண்ணிக்க போறோம். அதான் இன்விடேஷன் கொடுத்து அந்த 1 லட்சத்தை கலெக்ட் பண்ணிட்டு போலான்னு வந்தோம். கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கேனா? கை மாத்துக்கெல்லாம் கையெழுத்து உண்டா? ₹1,00,000 கையெழுத்து வாங்கிக்காம கொடுப்பாங்களா? சரி, மூளை இல்லாம கொடுத்துட்டேன். இப்படி இல்லவே இல்லைன்னு ஒரே அடியா சாதிப்பாங்களா? வா. நிஜமா பணம் கொடுத்தியா? கொஞ்சம் ஷாக் கொடுத்து பார்த்தேன். ஒரு வேளை நடிக்கிறாங்களோன்னு. என்ன அடிக்கடி போய் போய் பேசிட்டு வரீங்க? நிஜமான பணம் கொடுத்தேன். கேஷா கொடுத்தியா செக்கா கொடுத்தியா? கேஷா கொடுத்தேன். அதான் நான் பண்ண தப்பு. அழாதம்மா, எனக்கும் அழுகழுகையா வருது. உன் பேர் என்ன சொன்ன? சஹானா. சஹானா. இனிஷியல் என்ன? எஸ். எஸ். அக்கௌண்ட் பே செக் கொடுத்துட்டுமா? சரி. lakh என்ன ஸ்பெல்லிங் போடுவ? LACயா LAKHா? எதுவா இருந்தாலும் சரிதான். உன் பேச்ச நம்பி செக்ல கையெழுத்து போட்டிருக்கேன். ஆனா எனக்கு ஞாபகமே இல்லை. லவ்வர்ஸ் கல்யாணம் நிக்கவே கூடாது. காட் பிளஸ் யூ. அடைய கட்டுக்கோ, கல்யாண வேலையை பாருங்க. என்ன மேடம், ₹1,00,000 ஒரு செக் கொடுத்துட்டீங்க. அவங்க யாரோ என்னவோ. பேசக்கூடாது. ஏன் இஷ்டம், நான் கொடுப்பேன். போ, உன் வேலையை பார். போ. என்ன சஹானா? என்ன சஹானா, நடிக்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு போனேன். பாவம், ₹1,00,000 செக் கொடுத்துட்டாங்க. பாவம். நிஜமாவே அவங்களுக்கு புத்தி பெசகிருக்குன்னு நினைக்கிறேன். வா. என்ன 2 பேர் திரும்பி வந்துட்டீங்க? ஏந்திருங்க மீராக்கா, நம்ம டாக்டர் கிட்ட போலாம். எதுக்கு? சாரி, உங்க புத்தி பெசகிருக்கு. வாங்க போலாம் ப்ளீஸ். ஆமா மீராக்கா, வாங்க. எனக்கு ஒண்ணும் இல்லையே. நான் சொன்ன பொய்ய நம்பி ₹1,00,000 கொடுத்துருக்கீங்க. யூ நாட் ஆல் ரைட். ஐம் ஆல் ரைட் கண்ணுகளா? இல்ல, நீங்க சரியில்லை. சரியா இருந்தா இப்படி ஒரு செக்கை கொடுத்துருப்பீங்களா? சொல்லுங்க. நீங்க சரியா இருந்தா நான் கொடுத்த செக்ல என்னோட கையெழுத்து சரியா இருக்கான்னு பார்க்காம இருப்பீங்களா? என் கையெழுத்தா போட்டிருக்கேன். ஆமா, சஹானான்னு சிரிச்சு சிரிச்சு போட்டிருக்கீங்க. இதான மீராக்கா சிரிப்பு. நான் டபாய்ச்சேன், நீ டபாய்ச்ச, நான் பெருசா டபாய்ச்சேன். இந்த மீரா கிட்ட நடக்கும். பின் என்னமா, உங்க காதலுக்கு ஏணியா இருந்தேன். காரியம் ஆன உடனே இந்த ஏணியை அம்போன்னு விட்டுட்டு உங்க 2 பேரையும் இந்த பக்கமே காணோம். நடுவுல கொஞ்சம் குழப்பம். அதான் இப்ப வந்துட்டேன்ல. மீராக்கா, தலையில பலமா அடிபட்டதா? லேசாதான் அடிபட்டது. ஆனா நான் அதை யூஸ் பண்ணிட்டேன். ஐயோ மீராக்கா, ரொம்ப நல்லா நடிச்சீங்க. நாங்க பயந்தே போயிட்டோம். கல்யாணத்துக்கு அவசியம் வந்துடுங்க. நான் இல்லாத கல்யாணமா? கல்யாணம் பூரா என்னோட அவுட்டு சிரிப்பு கேட்டுட்டே இருக்கும்.
நாளையிலேருந்து அம்மான்னு உங்களை நான் கூப்பிடக்கூடாதா? நாளையிலேருந்து அம்மான்னு உங்களை நான் கூப்பிடக்கூடாதா?
கண்கள்